இங்கே நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ஸ்டெப் பின்னாடி போகிறப்போ அவன் ஹஸ்பண்டோட லக்கு குறைஞ்சிட்டே இருக்கு. இதை அவன் சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டேங்கிறான். இப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி போனோடனே மேலே இருந்த ஒரு லைட் அவன் கையில் விழுந்து காயமாயிடுது. ஆனாலும் ஹீரோயின் கிட்ட அவன் டிவோர்ஸ் கேட்குறான். ஹீரோயினும் சரின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயின் ஒரு சாதாரண ஆளே கிடையாது. அவங்க செல்வத்துக்கான கடவுளோட மகளா இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு தப்பு செஞ்சதால அவங்களை பூமிக்கு அனுப்பிடுறாங்க. அவங்களும் இங்க இருக்க ஒரு ஏழை பையனை பார்த்து லவ் பண்றாங்க. என்னதான் அவன் ஏழையா இருந்தாலும் அவங்களுக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருக்கனால அவனை கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க. இப்ப கல்யாணம் அன்னைக்கு வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு அதே மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் போட்டு அந்த கல்யாணத்துக்குள்ள ஓடி வரா. பார்த்தா அது அவனோட எக்ஸ் லவரா இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ள சரியில்லைன்னு அதனால அவன் கல்யாணத்துல இருந்து ஓடி வந்துட்டதாகவும் சொல்றா. இப்ப அவ அந்த இடத்துல மயக்க போட்டு விழறான்னு உடனே அவளை தூக்கிட்டு ஓடி போறா. அதுல இந்த ஹீரோயினும் அதிகமான அதிர்ச்சி காரணமா வயிற்றுல இருந்த குழந்தை கலைஞ்சிருது. அவளும் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழறா. இப்ப ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பக்கத்துல ஹஸ்பண்ட் இருப்பான்னு பார்த்தா அதுக்கு பதிலாக அவனோட எக்ஸ் லவர் கூட அவன் போய் இருக்கான். குழந்தை போனதை பத்தி கூட அவன் கவலைப்படல. அவனோட எக்ஸ் லவருக்கும் குழந்தை இருக்கும். அந்த குழந்தை கலைஞ்சிருச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட மாமியாரும் அவனும் அந்த எக்ஸ் லவரை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இதை பத்தி எதுவுமே கேட்காம அமைதியா தான் இருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த ஹீரோயின் கிட்ட நல்லா மாதிரி நீ எனக்கு திரும்பி வேணும், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், நீதான் எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப பாசமா பேசுறான். ஆக்சுவலா இது எல்லாமே அந்த எக்ஸ் லவருக்காக தான் இவன் பேசியிருப்பான். அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா அந்த எக்ஸ் லவருக்கு இனிமே குழந்தை பிறக்காதுங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால ஹீரோயினை IVF மூலியமா குழந்தை பிறக்க வச்சு அந்த குழந்தைய வாங்கிட்டு ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு துரத்தி விடுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சதுமே ஹீரோயின் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்ப பாக்குறாங்க. அப்ப வந்து ஹஸ்பண்ட் ஹீரோயினை ரொம்ப கேவலமா பேசுறான். அதுக்கு ஹீரோயின் இப்ப நீ இருக்க வசதி வாழ்க்கை எல்லாமே என்னாலதான் வந்தது, நான் மட்டும் உன்னை விட்டு போயிட்டா எல்லாமே போயிடும்னு சொல்றாங்க. ஆனா அவன் அதை பத்திலாம் கவலைப்படாம இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உடனே டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணுன்னு சொல்றான். அவங்களும் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரி ஹீரோயின் பின்னாடி போறாங்க. அவளோட லக்கம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. ஹீரோயின் வீட்டை விட்டே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கால் வருது. அவளோட மொத்த பிசினஸ்மே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது ஹீரோயின் சொன்னது எல்லாமே உண்மைன்னு. ஹீரோயின் மறுபடியும் அவனோட உலகத்துக்கே கிளம்பி போயிடுறா.